வணக்கம். உள்ளூராட்சி மன்றங்களுக்கான தேர்தல்களுக்கான கருத்து பரவலாக்க நடவடிக்கைகள் வேட்பாளர்களால் முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற இந்த காலப்பகுதியில் ஒரு சமூகத்தினுடைய ஆரோக்கிய நிலையை மேம்படுத்தக்கூடிய விதத்திலும் நிரந்தரமான பிரிவினைக்கு வித்திடாத வண்ணமும் இந்த கருத்து பரவலாக்க நடவடிக்கைகள் உள்ளூராட்சி மன்றங்களுக்கு உட்பட்ட மக்களிடையே மேற்கொள்ளப்படுவதை ஒவ்வொரு வேட்பாளர்களும் அல்லது வேட்பாளர்கள் சார் ஆதரவாளர்களும் உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால், உள்ளூராட்சி மன்ற தேர்தல் என்பது ஒரு சமூகத்தை கடந்த காலங்களில் எவ்வளவெல்லாம் சிறுமைப்படுத்தி துண்டாட முடியுமோ அவ்வளவாக ஒரு சமூகத்தை துண்டாடிய தேர்தலாகவே அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. எனவே மக்கள் நலனையும் எதிர்கால தலைமுறையினுடைய ஒற்றுமைத்தன்மையினையும் மேம்படுத்தக்கூடியவர்களாக உள்ளூராட்சி மன்றங்களில் போட்டியிட வேண்டும். உள்ளூராட்சி மன்ற தேர்தல்கள் மூலம் ஒரு சமூகத்தினுடைய உறவு முறை என்பது நிரந்தரமான விரிசலை ஏற்படுத்தக்கூடியவாறு அமைந்துவிடக்கூடாது. ஏனென்று சொன்னால், சமூகத்தினுடைய ஆரோக்கிய நிலை என்பது உறவுகளால் கட்டமைக்கப்பட்ட அந்த ஒற்றுமையின்பால் ஈர்க்கப்பட்டதாகவே சமூகத்தினுடைய இயங்கு நிலையும் ஒரு சமூகத்தினுடைய உறுதிப்பாடும் இருப்பதனால் உள்ளூராட்சி மன்ற தேர்தல்கள் மூலம் ஒரு சமூகம் நிரந்தரமான விரிசலை ஏற்படுத்தி கொள்ளக்கூடியவாறு வேட்பாளர்களது கருத்து பரவலாக்க நடவடிக்கைகள் இடம்பெறுகின்ற போது அது எதிர்கால தலைமுறையினுடைய ஒற்றுமையினையும் பாதிக்கும் என்பதனால் அடுத்த தலைமுறையினரை நாங்கள் நல்வழிப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் என்பது வெறும் தேர்தல் போட்டியாகவே பார்க்கப்பட வேண்டும். நிரந்தரமான பிரிவினைக்கோ அல்லது கருத்து மோதல்களுக்கோ அல்லது குளறுபடிகளுக்கோ வித்திடாதவர்களாக இந்த தேர்தலை ஒவ்வொரு வேட்பாளர்களும் எதிர்கொள்வதை வடகிழக்கில் வாழுகின்ற தமிழ் கிராமங்களில் உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால், ஏற்கனவே மக்கள் பல 100 துண்டுகளாக துண்டாடப்பட்டிருக்கின்றார்கள். எனவே நாங்களும் உள்ளூராட்சி மன்ற சபைகளுக்குள் உட்பட்ட மக்களை கூறு போட்டவர்களாக இந்த தேர்தல்களை எதிர்கொள்வோமானால் இந்த சமூகம் மேலும் மேலும் துண்டாடப்பட்ட சமூகமாக, ஒரு சமூகத்தினுடைய ஒற்றுமையும் ஆரோக்கியத்தன்மையும் கெட்ட ஒரு சமூகமாக மாற்றியமைக்கப்படும் என்பதில் எந்தவிதமான சந்தேகமும் இல்லை. எனவே இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தல்களில் போட்டியிடுகின்ற வேட்பாளர்கள் சமூகத்தினுடைய ஒற்றுமைக்கும் சமூகத்தில் இருக்கின்ற உறவு முறைகளால் ஏற்படுத்தப்பட்ட அந்த வலுவான ஒற்றுமைக்கும் சமூகத்தில் இருக்கின்ற ஒரு ஆரோக்கியமான இயங்கு நிலைக்கும் குந்தகம் விளைவிக்காதவாறு அடுத்த தலைமுறையினருக்கு அந்த பிரிவினையை கடத்தி செல்லாதவாறு தேர்தல் என்று சொன்னால் அதை வெறும் போட்டியாக, கட்சிகளினுடைய செய்த சேவைகளை முன்னிறுத்திய ஒரு போட்டியாக பார்க்க வேண்டும் என்கின்ற அந்த நிலைப்பாட்டின் அடிப்படையில் கருத்து பரவலாக்க நடவடிக்கைகள் இடம்பெறுவதை ஒவ்வொரு சமூகத்தில் காணப்படுகின்ற அல்லது ஒவ்வொரு உள்ளூராட்சி மன்றங்களில் போட்டியிடுகின்ற வேட்பாளர்களும் அந்த வேட்பாளர் சார் ஆதரவாளர்களும் உறுதிப்படுத்தி கொண்டவர்களாக கருத்து பரவலாக்க நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால், ஒரு உள்ளூராட்சி மன்ற சபைகளுக்குள் உட்பட்ட மக்களினுடைய உறவு முறைகளால் கட்டமைக்கப்பட்ட அந்த உறுதிப்பாடு என்பது எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் கெடாதவாறு அந்த கெடாத ஒரு சமூகத்தினுடைய வலுவான உறுதித்தன்மையை மேம்படுத்தி கொண்டவர்களாக எங்களுடைய கருத்து பரவலாக்க நடவடிக்கைகளை செய்கின்றோம் என்பதை உறுதிப்படுத்தி கொண்டவர்களாக ஒவ்வொரு வேட்பாளர்களும் தங்களுடைய கருத்து பரவலாக்க நடவடிக்கைகளை செய்ய வேண்டும் என்று ஒரு அன்பான ஒரு தார்மீகமான வேண்டுகோளை இந்த இடத்தில் விட்டு செல்லுகின்றேன். நன்றி.